டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிதர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு கண்களுக்கு எண்ணெய் விடலாமா? இதுதான் உங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு ஒரு பயம், கண்ணுக்கு எண்ணெய் விட்டால் பார்வை குறைபாடு வந்துடும். நிறைய பேர் கண்ணுக்கு எண்ணெய் விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது டாக்டர். சித்த மருத்துவத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்களுக்கு எண்ணெய் விடலாமா கூடாதா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக எண்ணெய் விடணும். கண்களுக்கு எண்ணெய் விடணும்னா அந்த எண்ணெய் சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். எள்ளெண்ணெய் தான் நம்ம விட போகிறோம். அந்த எள்ளெண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும், கலப்படம் இல்லாத எண்ணெயாக இருக்கணும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே எள்ளு வாங்கி கொடுத்தா ஆட்டியெல்லாம் தர்றாங்க. அந்த மாதிரி இருக்க இடங்களில், நம்பிக்கைக்குரிய கடைகளில், நம்பிக்கைக்குரிய நபரிடமிருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த எள்ளு எண்ணெயை வாங்கி அதை நம்ம என்ன பண்ணணும், தினசரி கூட விடலாம். தினமும் ஒரு நேரம் ஒரு 2-4 துளி நல்லெண்ணெயை, சுத்தமான நல்லெண்ணெயை 2 கண்களுக்குமே நம்ம ஐ ட்ராப்ஸ் போடுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த நல்லெண்ணெயை 2 கண்களுக்கும் யார் வேண்டுமானாலும், அது 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்க, 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், தினசரி ஒரு வேளை அல்லது 2 வேளை நம்ம விட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நம்ம வச்சுருந்து அதற்கு பிறகு நம்ம குளிக்கலாம். எப்படி அதுக்கு எண்ணெயை அப்படியே விட்டுட்டு போகலாமா அப்படின்னா, நம்ம நல்ல தலையை சாய்ச்சிட்டு அந்த நம்ம ட்ராப்பர் இருக்கு இல்லையா, ஐ ட்ராப்பர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம விட்டுக்கிட்டு, அப்போ தான் உங்களுக்கு அளவாக இருக்கும். இப்போ நிறைய எண்ணெய் விடுறதுனால உடனே ஏதாவது பாதிப்பு வருமானா கண்டிப்பாக வராது. எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி இருக்கக்கூடாது, கண்ணை மூடியக்கூடாது. கண்களை அந்த எண்ணெய் விட்ட பிறகு லேசாக எரியிற மாதிரி இருக்கும். உடனே பயந்துடக்கூடாது. ஏன்னா சுத்தமான எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் தான். அப்போ அந்த கண்களுக்கு விட்டு என்ன பண்ணணும், கண்களை வலது பக்கமாக இடது பக்கமாக ஒரு 2 நிமிடம் இப்படி நம்ம சொல்லட்டணும். அதே போல் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம், மேல் நோக்கி பார்க்கணும், கீழ் நோக்கி பார்க்கணும். இது ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம். அடுத்தது ரொட்டேஷன், அது கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸும்பாங்க. வலது பக்கமாக சுழற்ற வேண்டும் கண்களை, இடது பக்கமாக சுழற்ற வேண்டும். இது 1 நிமிடம். இப்படி நம்ம குறைஞ்சது 2-5 நிமிடம் இந்த நல்லெண்ணெயை விட்டு நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சியை, இந்த பழக்கத்தை நம்ம முறையாக கடைபிடிச்சா கண்களில் ஏதாவது நோய் வருமா? கண் நோய்கள் 96 அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த 96 வகை கண் நோய்களையும் வராமல் தடுப்பதற்கு இந்த கண்களுக்கு எண்ணெய் விடுகின்ற பழக்கம் நிச்சயமாக உதவியாக இருக்கும். இது மட்டும் போதுமா? நமக்கு உறக்கம் கண்டிப்பாக தேவை. இரவில் இப்போ தூங்குறவங்க ரொம்ப குறைவாக போச்சு. ஏன்னா படுக்கிறதே பார்த்திங்கன்னா 2 மணிக்கெல்லாம் படுக்கிறாங்க, 3 மணிக்கு படுக்கிறாங்க. அதே போல் இரவு பணி பார்க்குறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பகல் முழுவதும் தூங்கிட்டு இருக்காங்க, இரவு முழுவதுமே விழிச்சிட்ருக்கிறாங்க. அப்போது அந்த தூக்கம் நமக்கு கெட்டாலுமே கண்கள் பாதிக்கப்படும், இரத்த ஓட்டம் தடை ஏற்படும். அதை நம்ம சரி கட்டுறதுக்கு, அந்த பாதிப்பிலிருந்து நம்ம கண்களை தற்காத்து கொள்வதுக்கு தான் இந்த எண்ணெய் விடுகிற பழக்கத்தை தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருமே நாம் கடைபிடிக்க வேண்டும். இதோடு என்ன பண்ணணும், கண்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய கீரைகள், பொன்னாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது. கண்களை பொன் போல, பொண்ணுன்னா என்னது, தங்கம், பொன் போல பாதுகாக்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை. அந்த பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, குப்பைமேனி கீரை, கருவேப்பிலை கீரை, நெல்லிக்காய், இதையெல்லாம் தினசரி உணவில் நாம் எடுத்துக்கிட்டால் கண் நோய் எப்படி வரும்? கண்டிப்பாக வராமல் தடுக்கலாம். 96 வகை கண் நோய்களையும் வராமல் தடுப்பதற்கு கண்களுக்கு தினசரி எண்ணெய் விடுங்கள், அல்லது வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் விடுங்க. நான் சொன்ன கீரைகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கண்களை பாதுகாக்கலாம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.